பொதுவாகவே யார் வீட்லையும் காளிப்படுத்த மாட்டாதீங்கன்னு சொல்லுவாங்க, ஏன்னா காளி ரொம்ப ஆக்ரோஷக்காரி அப்படின்னு. அதே சமயம் நமக்கு ஒரு தேவை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காளி கோவிலுக்கு போவோம். நமக்கு ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னா அதே காளி கோவில்ல போயிட்டு விழுந்து வணங்கிட்டு வருவோம். அப்போ நமக்கு தேவையினா உன்னை பயன்படுத்துறதும் தேவையில்லைனா தூக்கி போடுறதும் மனித இயல்பு. இது எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. நமக்கு தேவையினா மட்டும் என்ன பண்ணுவோம், இது மனிதர்கள்கிட்டையும் அப்படிதான் இருக்கு, தெய்வத்தையும் நம்ம அதே லிஸ்ட்ல தான் வச்சிருக்கோம். நமக்கு தேவைனா அந்த தெய்வத்தினுடைய காலை பிடிப்போம், அந்த தேவை முடிஞ்சதும் அந்த தெய்வத்தை தூக்கி போட்டுருவோம். சோ இதே விஷயம் தான் ஐயப்பனுடைய. காளி தேவிய எப்படி நம்ம ஒரு தேவையினா போயிட்டு காலை பிடிச்சு கும்பிட்டுட்டு வீட்டுல வைக்க கூடாது. ஏன் வீட்டுல வச்சா என்ன பண்ணும்? ஒரு தெய்வம் நான் வீட்டுல வைக்கிட்டா அப்படின்னு கேட்டா ஏதாவது தெய்வம் வேண்டான்னு சொல்லுமா? வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. சோ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களே. கண்டிப்பா. கண்டிப்பா. சோ எந்த தெய்வமும் தன்னை இந்த மாசம் தான் வெயி, இப்படித்தான் வைக்கணும், இப்படித்தான் வழிபடணும்னு எந்த தெய்வமும் சொல்லல. அப்படி இருக்கும்போது நம்மளா என்ன பண்ணிட்டோம், இந்த கார்த்திகை மார்கழின்னு பிக்ஸ் பண்ணிட்டோம். சோ தெய்வத்தை வழிபடுவதற்கு நாளும் கோளும் பார்க்கவே வேண்டாம். வீட்டுல